வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லை அருணா கார்டியாக் கேர் ஆஸ்பத்திரியில் முதன்முறையாக இந்தோ சிங்கப்பூர் CMD பயிற்சி முகாமில் 4 நோயாளிகளுக்கு டாக்டர்கள் புதிய சிகிச்சை அளித்து சாதனை செய்தனர். சிங்கப்பூர் நேஷனல் ஹார்ட் சென்டர் கார்டியாலஜி துறை கிளினிக்கல் உதவி பேராசிரியர் டாக்டர் K. யான்ஷான் செயல்முறையை வழிநடத்தினார். அருணா கார்டியாக் கேர் ஆஸ்பத்திரி இதய நிபுணர் டாக்டர் அருணாச்சலம் இணைந்து பணியாற்றினார். ஆஸ்பத்திரி இதய நிபுணர் குழுவினர் பங்கேற்றனர். இது குறித்து இதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் அருணாச்சலம் பேட்டி அளித்தார். பேட்டியின் போது ஆஸ்பத்திரி நிர்வாக இயக்குனர் சொர்ணலதா அருணாச்சலம் டாக்டர்கள் உடனிருந்தனர். ஸ்டென்டிங், பைபாஸ் ஆப்ரேஷன்ஸ், இந்த மாத்திரை மருந்துகள் அதெல்லாம் வச்சு வைத்தியம் பண்ணிடுறோம். ஆனால் 100 பேருக்கு ஒரு நெஞ்சுவலி இருந்துச்சுன்னா அவங்கள நம்ம ஆஞ்சியோகிராம் பண்ணோம்னா ஒரு 50 to 60 பேருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அடப்புகள் இருக்குது. மீதி 40 to 50 பேருக்கு அடப்புகள் இல்லாட்டினாலுமே அவங்க நெஞ்சுவலியோடு தான் இருக்கிறாங்க. ஸோ இதை என்ன நினச்சிட்டாங்கன்னா நிறைய நாள் அடப்பு இல்லை, அப்போ இந்த நெஞ்சுவலி இருதய வலி கிடையாது அப்படிங்கிற ஒரு இதுதான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு 2-3 வருடங்களாக ஒரு அட்வான்ஸ்மெண்ட் கார்டியாலஜியில் இருதயவியலில் நடந்த ஒரு அறிவியல் முன்னேற்றத்தின் காரணமாக கொரோனரி மைக்ரோவாஸ்குலர் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா பெரும் ரத்த குழாய்கள் 5% தான் இருதய ரத்தத்தை எடுத்துகிட்டு செல்லுது. 95% ரத்த ஓட்டங்கள் சிறு ரத்த குழாய்கள் ஆர்டீரியோல்ஸ், கேப்லரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் கிட்டத்தட்ட 90 to 95% ரத்தங்களை தசைக்கு கடைசியாக எடுத்துகிட்டு போகிறது. புரிகிற மாதிரி சொன்னோம்னா பைபாஸ் பெரிய ரோடு மேஜர் வெசல்ஸ்னு எடுத்தோம்னா சின்ன சின்ன வீதிகள், அதாவது ஸ்ட்ரீட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் சின்ன ரத்த குழாய்னு வச்சுக்கிட்டோம்னா கடைசி வீடை தசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவு பெரிய ரோடு நல்லா இருந்தாலும் சிறிய இந்த ரோடு சரியில்லை, ஸ்ட்ரீட்ஸ் நல்லா இல்லைன்னா நம்ம இலக்கை அடைய முடியாது. ஸோ அந்த மசில்ங்கிற இருதய தசைக்கு ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தணும்னா பெரும் ரத்த குழாய் அடைப்புகள் மற்றும் காரணம் கிடையாது. சிறு ரத்த குழாயில் ரத்த ஓட்டங்கள், அதான் மைக்ரோ வெசல்ஸ்ன்னு சொல்கிறது, அதில் ரத்த ஓட்டங்கள் சீராக இருந்தால் தான் நம்ம அதை அடைய முடியும். ஸோ இந்த சிறு ரத்த குழாய்களில் வரக்கூடிய அடைப்புகள் இல்லைன்னா சுருங்கிட்டு சரியாக விரிதடைதல் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் ஒரு இருதய வலிக்க காரணம்னு இப்போ அறிவியல் முன்னேற்றத்தில் கடந்த 2-3 காலங்களாக பல அறிவியல் பேப்பர், அதை என்ன சொல்கிறது, இந்த ஆய்வுகள் எல்லாம் ரேண்டமைஸ் ட்ரையல்ஸ் எல்லாம் இதில் சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்குது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா பெரும் ரத்த குழாயில் ஒரு வயர் மாதிரி இருக்கும். அந்த வயர் டிப்பில் டிரான்ஸ்டியூஷன், ப்ரெஷர் டிரான்ஸ்டியூஷன் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.